பராசர ஜோதிட மணிமன்றத்தினுடைய 5ஆம் ஆண்டு விழா. பிரபஞ்ச குழு அப்படின்னு ஒரு விஷயம் நடத்தினாங்க. அதாவது தனுசு ராசியில இப்ப சந்திக்க போகக்கூடிய மீன ராசியில இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் தனுசு ராசியில் அமைகிற பொழுது இது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், உலக ரீதியில மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்னு மணிமேகலை அம்மாவும் சந்திரமையாவும் இதற்கான முயற்சி எடுத்து ஒரு பெரிய யாகம் கரூர்ல நடத்தினாங்க. அதுக்கப்புறமாக இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சோம். அந்த குரூப் ஆரம்பிச்சு முடிச்சு நடந்துட்டு இருக்கும்போது கொடுங்க, அதெல்லாம் பேச்சில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். நடந்துக்கிற பொழுது முதல் முறையாக முகம் பார்த்து பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு முகம் பார்த்து பழகுவோம். இப்படி முகம் பார்த்து பழகினதுதான் ஆதித்ய குருஜி. பொன்னையாசாமி இல்ல இன்னைக்கு. 2009 முதல் முறையாக பேஸ்புக் வந்த காலங்கள்ல ஒரு 6-7 பேர் பேசிட்டே இருப்போம். நானு, ஆதித்ய குருஜி, பெருந்துறை செந்தில், கோயம்புத்தூர் ஈர ஆறுமுகம்னு ஒரு 30 பேர் சேர்ந்து மதுரையில ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். வெறும் 30 பேர் முகம் பார்த்து பேசலாம். அப்பல இருந்துதான் இந்த முகநூல் ஜோதிடர் சபைன்னு ஆரம்பிச்சு முகநூல் ஜோதிடர் சபைன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அது என்னால் நான் செயலராகவும் ஆதித்ய குருஜி தலைவராகவும் இருந்து உலக தமிழ் ஜோதிடர் மகாசபைன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டிங் பக்கம் நடத்தினோம். அதுக்கப்புறம் நெல்லை வசந்தனையா தான் சொல்லுவாரு, டேய் பிரச்சனைக்கு காரணம் யாரும் இல்ல, நம்ம தான். ஏன்னா எல்லா ஜோசியர்களும் புதன்காரம் இல்லையா? உலகத்தில் இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் திருட்டு புதன் தான். அதனால இவன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான், பஞ்சாயத்தே நம்ம தான் நல்ல யோசனையா. அந்த மாதிரி பிரிவுகள் எல்லாம் ஏற்பட்டது. நானும் அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் ஜோதிடத்திலிருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சண்டை எல்லாம் வந்தோடனே நான் அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்துட்டு என்னுடைய சொந்த விஷயங்களுக்குள்ள நான் பயணம் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த பயணம் போவதனுடைய விளைவு இயற்கை எனக்கு கொடுத்த வரமோ அல்லது என்னுடைய சூட்சும குருமார்கள் எனக்கு வழங்கிய விதமோ தெரியல, நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுத்தது வாழ்க்கையில். எல்லாரும் கேட்பாங்க, நான் ஏதோ ஒரு இடத்துல என் குருநாதர்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை. சத்தியமாக இந்த மேடையில சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒரு பக்கம் கூட நான் இது வரையும் ஜோசியம் படிச்சதில்லை, ஒரு பேச்சு இல்லை. இதை நான் சொன்னதுனால உடனே என்ன பண்ணார் பொன்னையாசாமி, ஒரு நாள் பாபு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நீ ஜோசியம் படிக்கணும்னு காலபுருஷ தத்துவம் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல கொடுத்தாரு. வாங்கி வச்சு நானும் இன்னும் 10 பக்கத்தை தாண்டல, கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. படிச்சா தூக்கம் வருது. அது என்ன சப்ஜெக்ட் எனக்கு இன்னும் இதுவரை தெரியாது. ஆனால் நான் எப்படி ஒரு விஷயத்தை சொல்லணும், அதே போல பரணி பாரதியா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார். உங்களுடைய பிறந்த நேரத்தில் நவகிரகங்களோடும் பஞ்சபூதங்களோடும் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு வழங்கப்படும். இதற்கு முழு உதாரணம் நான் தான். எங்கேயும் போய் நான் ஜோசியம் படிக்கலையா. எங்க வீட்டு மொட்டை மாடி, என் சிகரெட் பாக்கெட்டு, எனக்கு கிடைச்ச பிளாக் டீ. நான் இரவு நேரங்களில் தூங்குவதில்லை. மொட்டை மாடியில் உட்கார்ந்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பேன். அதன் மூலியமாக கிடைத்த விஷயங்கள் தான். காலையில ஒரு கொஸ்டின் வரும், எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். இது நம்ம குடும்ப விஷயம் தானே, நம்ம எவ்வளவு பேரை நம்ம ஓட்டணும், அதனால நீங்க உங்களுக்கு ஓட்டலாம் ஒண்ணு. இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்குள் தோன்றி 2010 இருந்து எழுத ஆரம்பிக்கிறேன். நிறைய விஷயங்கள் எழுத ஆரம்பிச்சேன் பேஸ்புக்ல. ஒருத்தர் எனக்கு வாசி சொல்லி தரேன்னு சொல்லி கூட்டு போறாங்க. திருச்சிக்கு போறான். யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, மல்லிஷ்குமார் என்ன கூட்டு போறார். மல்லிஷ்குமார் ஐயா வாசி கத்துக்கலாம் 2 பேரும் அப்படின்னு. சரி வா மல்லிஷ் போய் வாசி கத்துக்கலாம் அப்படின்ட்டு போனோம். போன உடனே அவர் ரொம்ப 84 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் எங்களை பார்த்துட்டு சரி நான் வாசி சொல்லி தரேன், 3 கண்டிஷன் போட்டார். மது இருந்த கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் எழுஞ்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் இல்லாம நம்மளால முடியாது. எழுஞ்ச உடனே அவரு ஐயா நீங்க வாசி தானே கத்துக்க வந்திருக்கீங்க. ஆமா ஐயா வாசி தான் கத்துக்க வந்தேன்.
அப்ப இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. நான் சத்தியமா முடியாது என்னால. என்ன அப்படி சொல்றீங்க? அப்பனா என்னால சொல்லி தர முடியாது. நான் ஒன்னு சொல்றேன், ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. நான் இன்னைக்கு எதெல்லாம் இன்னைக்கு நிறுத்துறேன் நான் சத்தியம் பண்ணணும், அன்னில இருந்து இதை நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு. அவர் இல்ல அதெல்லாம் முடியாதுன்றார். சரிங்கய்யா, நம்மளுக்கு இது ஒத்து வராதுன்னு. இப்ப இந்த மல்லிசுக்கு இந்த இதெல்லாம் இல்ல, வந்து நான் கத்துக்கிறேங்க ஐயா, நான் சந்தோஷமா கத்துக்க சாமி, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு ஒரு 7:30 8 மணிக்கு வந்திருப்பேன். வந்துட்டு ஒரு பெரிய டம்ளர்ல பிளாக் டீ போட்டு மொட்டை மாடியில் உட்காந்து சிகரெட் பற்ற வைக்கிறேன். சிகரெட் கையில் இருக்கு, டீ டம்ளர்ல இருக்கு. 2.5 மணி நேரம் ஆச்சு அதே பொசிஷன். எனக்கு என்ன நடந்தெல்லாம் தெரியாது. உள்ள ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு சொல்லிச்சு, இதான் வாசி. இவ்வளவுதான் வாசியான்னு கையில பார்த்தா சிகரெட் அணைஞ்சு கிடக்கு, தூக்கி போட்டு இவ்வளவுதான் வாசியான்னு வெளில வந்துட்டேன். இது போல பல்வேறு அனுபவங்களை தெரியாது. அதுக்கப்புறமாக இது ஆட்கள்லாம் வராங்க, ஏன் இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு யாரும் நம்ப முடியாத ஒரு விஷயங்கள் நடந்தது. மணப்பாறை பக்கத்துல கடவுர்ன்ற ஒரு இடத்துல, அதையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இந்த கடவுர்ன்ற விஷயத்துல ஒரு கோவில் கட்டுறாங்க சுடுகாட்டுல, காலபைரவருடைய கோவில். எங்க இருந்தோ ஒருத்தர் எனக்கு போன் பண்றார், சார் அஸ்டோ பாபு. ஆமாங்க சார், உங்களுக்கு ஒரு பணி கொடுத்துருக்காங்க இந்த கோயில் கட்டுறது. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அவர் யாருன்னு தெரியாது, எந்த இடத்துல கோயில் கட்டுறாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கோயில் கட்டுறாங்க சேலத்துல, போய் ராகவன் கிட்ட நீங்க போங்க, அவர் வந்து ஒரு தட்டு கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு நீங்க நேரா கோயிலுக்கு வந்துருங்க. ஐயா நீங்க யாருங்க? ஐயா உங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு, நீங்க போங்க. இவ்வளவுதான் பதில். போன் வச்சுட்டாரு. அடுத்த நாள் காலையில ராகவன் கூப்பிடுறாரு, ஐயா உங்களுக்கு ஒரு தட்டு கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்கு, நீங்க வந்து வாங்கிட்டு போங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இது என்ன நடக்குதுன்னு தெரியல. கேட்டா அப்புறம் கடைசியில நான் வந்து இவங்க 2 பேருக்கு போன் பண்ணி, நீங்க உண்மை சொல்லுங்க, என்ன நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா ஒரு சித்தர் ஐயா வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க, உங்களை இந்த வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ என் வீட்லையும் கேட்டுருப்பாடி, வீட்டில் பயந்துட்டா. அப்படி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு தானே கேட்குறாங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சேலம் போகிறோம். என் பையன் கார் ஓட்டுறான், சேலம் போகிறோம். அவர் ராகவன் வீட்டுக்குள்ளே போகிறோம். அவர் ஒரு ரசவாதி. ரசவாதினா தெரியுமா? தெரியும். அவர் ஒரு ரசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. ராகவன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அவர் மிகச்சிறந்த ரசவாதி. என் கண்ணு முன்னாடியே என் மனைவியினுடைய கொலுசு ஒரு பகுதி உடைச்சி தங்கம் பண்ணி என் கையில கொடுத்தார். இது யாரு கொடுவானாரு, அதை எடுத்து அவர் கொடுத்த அந்த பொருள்களோட அதை வச்சுட்டாரு. வச்சுட்டு இதை அப்படியே போய் காலபைரவர்ல போதிச்சிருங்கன்றார். சரி நாங்க வாங்கின உடனே சொன்னாரு, இதை கீழே வைக்க கூடாது, உங்க மடி மேலதான் வைக்கணும், கார் எங்கேயும் நிக்க கூடாது, கடவுர்ல தான் போய் நிக்குது. அப்பதான் முதல் முறையா அந்த கடவுர்ன்ற ஊருக்கு மேப் போட்டு போறேன். சரி விடு வண்டியை போலாம் அப்படின்னு போனா சுடுகாடு. சுடுகாடுல போய் உட்கார்றோம். பெரிய பெரிய இந்த உத்ராட்ச மாலை போட்டவங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க. வந்து முடிச்ச உடனே திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. எனக்கு ஒரு வேஷ்டி எல்லாம் கட்டினாங்க, அப்படியே குறுக்கு நெடுக்கெல்லாம் போட்டு கட்டிட்டு ஒருத்தர் ஒரு 12 மணிக்கு பார்த்தா 2 சின்ன பொண்ணுங்க, நம்ப மாட்டீங்க, ஒரு 17-18 வயசு பொண்ணுங்க இருக்கான். அவருக்கு வந்து ஒரு 80 வயசு இருக்கும். அவரை கூப்பிட்டு வருதுங்க அந்த பொண்ணுங்க அந்த சுடுகாட்டுக்கு. என்னடா இது யாருன்னு தெரியல அப்படின்னு என் வைஃப் என்ன சொன்னா, அப்படி என்ன நடந்தாலும் சரி உங்க கூட தான் இருப்பேன், காலைல பாத்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. எங்க இருந்தோ வந்தாங்க. 10,000 பேர் சாப்பிட்டாங்க. சத்தியமா இதுவரையும் என்னை யார் கூப்பிட்டா, என்னை எதுக்கு அதை பயன்படுத்துறாங்க எதுவுமே தெரியாது. இதுவரையும் தெரியாது எனக்கு. நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில் விட்டுட்டேன். இது வந்து என்னை பத்தி பெருமையாக சொல்வதற்காக சத்தியமாக சொல்ல. இது மாதிரி 100 நிகழ்வுகள் இருக்கிறது என்னிடத்தில். ஐயா சொன்னாங்க பாருங்க, ராஜமார்க்கத்தில் ஆன்மீகத்தில் 4 மார்க்கம் உண்டு. பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், ராஜமார்க்கம். இந்த 3 மார்க்கத்தில் யோக மார்க்கத்தில் பயணிக்கிற வரைதான் நீங்கள் குருவை தேட வேண்டும். ராஜமார்க்கத்தில் பயணிக்கிற பொழுது குருக்கள் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்னை பொறுத்தவரை
என்ன குவாலிட்டி அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு பிசினஸ் மேன். எனக்கும் ஜோசியத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் ஜோதிடம் படிக்கவும் இல்லை, ஜோதிடத்தை தேடவும் இல்லை. இயல்பாக வந்த ஒரு விஷயம். அதுல தண்ணி எல்லாம் பலன் சொன்னாங்க. அதுபோல சித்தயோகி சிவதாசன் ஐயா, ரவி ஐயாவினுடைய பிறந்தநாள் நாள் நிகழ்ச்சி பெருந்துறையில் நடக்குது. அதுல போய் கலந்துட்டு இந்த ராகுவை பத்தி பேசுறேன். பேசும்போது அந்த ராகுவின் காதலன் பட்டம் கொடுத்தாங்க. நம்ம அந்த பெருந்துறையில நம்ம நட்சத்திர நாயகன் பாலு, அப்புறம் என்னுடைய ஆத்ம நண்பன் சாய்குமார். வாஸ்துல அவர் இப்ப வெளியில வராரான்றது எனக்கு தெரியல. வாஸ்து நான் பார்த்த இதுல வாஸ்து அவர் தான் எனக்கு தெரிந்து. நான் யாரையும் குறை சொல்ல, எனக்கு தெரிந்து. அவர் இப்ப வராரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல எங்க இருக்காரு. அவரால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் அந்த ராகுவின் காதலன். இது மாதிரியான விஷயங்கள் என்னுள் பயணப்பட்டு 12 மணிக்கு ருத்ரவீணை வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. ஒரு பெரிய வீணை தூக்கிட்டு. யோசனை பண்ணி பாருங்க, கடவுருன்ற ஊர் தெரியவே தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் ருத்ரவீணை இட்டு வராரு. 11:30 மணி 12 மணி இருக்கும். ஃபுல்லா கருப்பு அங்கி, கபால மாலை. எங்க வீட்டுக்காரமா என் கையை அப்படி இழுத்து பிடிச்சதுதான் பின்பக்கம். வந்தோன்னு கேட்டார், பாபையா யாருங்கன்னு. நான் தாங்க அண்ணன், வாங்கன்றார். அவரோடு அமர்ந்து ருத்ரவீணை வாசிச்சேன். யாருமே தெரியாது, இதுவரையும் யாருன்னு தெரியாது. இந்த இடத்துல லிங்கம் இருக்கு, எடுக்கலாம்னாங்க. பாபையா யாருன்னு கேட்டு என் பையனுடைய பேர் சொன்னாங்க. அவருடைய பையனை கூப்பிடுங்கன்னு. அவர் என் பையன் தான் லிங்கத்தை வெளில எடுத்தா. அப்படி நெல் மூட்டைக்குள்ள இருந்தது. அது சால கிராமத்தால் செய்யப்பட்ட லிங்கம். இன்னும் இருக்கு, நீங்க கடவுள் போனா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகவே முடியல என்னால. இதுவரையும் முழுக்க முழுக்க சந்திரகாந்தா கல்லினால் ஆன மலை. அது 100% ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். அதே சந்திரகாந்தா கல் தான் தாஜ்மஹால்ல மேல இருக்கக்கூடிய உச்சம். பௌர்ணமியில அது ஒளிரும். தாஜ்மஹால் பௌர்ணமியில ஒளியறதுக்கு சந்திரகாந்தா கல். சோ இது மாதிரி பல்வேறு அனுபவங்களை கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்ம குரூப்ல பேசுறோம். இப்ப என்ன சொல்லலாம்னா, ஜோதிடர்கள்லாம் எதை செய்யக்கூடாது, எதை செய்யக்கூடாது. பணம் காலை, நான் யாரையும் குற்றம் சொல்ல, யாரையும் பற்றி பேசவும் நான் எப்பயும் மாட்டேன். அது என்னுடைய பழக்கம். ஆனால் நம்ம பராசரர் ஜோதிட மணிமன்றம்ன்றது ஒரு குடும்பம். இதுல எதை செய்யக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, 25 லட்சம் ரூபாய் ஜாதகத்தை பாக்குறேன். சார்ஜா ஏர்போர்ட்ல உட்காந்து ஜாதகத்தை பார்த்து இதான் நடக்கும் தூக்கி போட்டேன். ஐயா காப்பாத்துங்கன்னு சொன்னான். 1.5 லட்சம் திராம் வாங்கினேன். ஒரு பெரிய பையில 1.5 லட்சம் திராம் போட்டு என் மனைவி கிட்ட கொடுத்தாங்க. அப்படியே எடுத்து, ஏன்னா நான் சொன்ன பரிகாரமும் சரியில்லை, அவரை காப்பாற்ற வேண்டிய வேலையும் எனக்கு இல்லை. ஆனால் வேற வழி இல்லை. குழந்தை, ஒரு பொம்பளை குழந்தை இருந்தது. அதனால சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு டிரைவரா இருந்தேன். திருவண்ணாமலையில இருந்து 2 பசங்க ஒரு 10 நாள் துபாய், ஷார்ஜா, அலமன் இங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறேன் ஜோசியத்துக்கு. அவங்களுக்கு எவி லைசன்ஸ் வாங்கிக்கடான்னு சொல்லி 4 பேருக்கும் அந்த பணத்தை கொடுத்துட்டேன். அப்படியே எடுத்து எதுக்கு இதை செய்தேன் அப்படின்னா, இந்த கர்மா இருக்கு இல்லையா, அது வரும். இந்த வராகி, கண் திருஷ்டி கணபதி, பிரித்திங்கரா, ஏதோ விளையாட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஒண்ணு வந்திருக்கு, விஷ்ணுமாயா. எடுத்து பாருங்க, கையில எடுத்து ஹேண்டில் பண்ணி பாருங்க. நிறைய ட்ரெண்டிங். விஷ்ணுமாயாவை கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? யாருக்கு தெரியாது. ஜோசியத்துல சம்பாதிச்சிடலாம். இல்ல நம்ம கிட்ட வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய தனி அருள் கிடைச்சிரும். கிடைக்கும். தாங்குவீங்களா? தாங்க முடியாது. 1000 பலன் சொல்லலாம், 1,00,000 பலன் சொல்லலாம். ராகுவோ சனி உச்சம் பெற்றோ திசை நடக்குது, வேலை எல்லாம் நடக்கும். தசா புத்தி மாறுகிற பொழுது
அதை உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி குறிகாட்டும். எத்தனை ஜாதகத்துல மாந்தி இணைவு. நேத்தி கூட ஏதோ ஒரு ஜோசி மீட்டிங்ல பேசுமா ராகு மாந்தி அந்த மாதிரி கேட்டாரு. ஐயா ராகு மாந்தி ராகு மாந்தி ராகு மாந்தி கடகத்துல அஷ்டமாந்தி வெள்ளத்துல திருமணமாகாத பெண் மூழ்கி இறந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க ஐயான்ட்டாங்க. இதோட பேசாதீங்கம்மா, நல்ல மீட்டிங் போயிட்டு இருக்குது, அப்புறமா தனியா பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். மாந்தி உங்களுக்குள் நுழைவார். காசு சம்பாரிச்சிடலாம். ஜோசியத்துல அவர் சொன்னவர் BMW கார் வாங்கினால ரோல்ஸ் ராய்ஸ்ல என்ன வந்து பிக்கப் பண்ணாங்க. ஆஸ்டின் மார்டின் கார் நான் டிரைவ் பண்ணிட்டு போன மலேசியால. ஒரு பெரிய விஷயம் இல்ல. அடிபடுகிற பொழுது தெரியும், இப்பொழுது அல்ல. அடுத்த தலைமுறை எதுக்கு வாழணும், எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு சம்பாதிக்கணும்? குழந்தை குட்டி வீட்டுல பொண்டாட்டி நல்லா இருக்கணும், எல்லாம் தானே. வாங்கினால் உண்டு. ஏன் முடிச்சிடுறேன், உங்களுடைய டவுட் அது. அதுபோல இந்த விஷயங்களில் பயணப்படுகிற பொழுது, கர்மாவை எடுத்து கையாளுகிற பொழுது, இது நம்மளுடைய விதி. இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். யாராலையும் பஞ்சாங்க எடுத்து பதில் சொல்ல முடியாது. இதற்கும் உதாரணம் நானே. நான் ஒரு வியாபாரி. கிட்டத்தட்ட 36 கண்ட்ரிகளுக்கு கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிருக்கிறேன். நான் படிச்சது கவர்மெண்ட் செக்ரட்டரி. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. யாரோ பணிக்கப்பட்டது வந்தாச்சு ஜோதிடம் பேசுவதற்கு. இதே போல்தான் இங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் பஞ்சாங்கம் தொடுகிறீர்களோ அவர்களுடைய மூதாதையர்கள் ஆன்மீக வழியிலோ ஜோதிடத்திலோ இல்லாமல் இந்த கர்மா உங்களுக்குள் வரவே வராது. அப்போ நாம் இதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பணிக்கப்பட்டிருக்கிற பொழுது அது பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு தப்பிச்சிடலாம், இன்னைக்கு என்ன வேணா செய்யலாம், வீடு வாங்கிடலாம், கார் வாங்கலாம், என்ன வேணா வாங்கலாம். அதற்கு பதில் நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும். சத்தியமா நான் யாரையும் மிரட்டுறதுக்காக இந்த பதில் சொல்ல, நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். என்ன செய்ய நினைக்கிறீர்களோ, உங்களுடைய ஆன்மன மனசு என்ன சொல்லுகிறதோ ஒரு ஜாதகத்தை பார்த்து அதை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த அறிவு என்ன இருக்கிறதோ அதை மட்டும் சொல்லுங்க, போதுமானது. பைத்தியக்காரனா சார் இத்தனை கோயில் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறவங்க முட்டாளா? பேசினா வேற வேற மாதிரி போயிடும். இதற்கெல்லாம் காரண காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயமும் காரண காரியங்கள் இல்லாமல் நிகழவே நிகழாது, வாய்ப்பே இல்லை. குருமூர்த்தி பத்ததி, குருமூர்த்தி கிளாஸ் எடுத்துக்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சென்னை இதுல திருப்பூர்ல. நான் தான் போய் சால்வ் போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறேன். அவ சரிங்க கிளம்புறேன். பாபு வெயிட் பண்ணு, 11:20 சிவப்பு கலர் வண்டி ஒன்று ஒரு ஆள் ஏறி போனாரு. வெளில வந்தேன், கரெக்டா சிவப்பு கலர் ஸ்கூட்டர் ஒன்று வந்தது. எங்க ஆபீஸ் பையன் தான் கிராஸ் பண்றான். ஆனா போங்க வாங்க நான் போலான்னு சொல்றான். திரும்பி பாக்குற மணி நான் பாபுன்னாரு 11:20. இவரு ஜோசியர். என் வீட்டுக்கு சாய்குமார் வந்து வாஸ்து பார்க்க வந்து சாப்பிட போறான். சாப்பிட்டு 4:30 மணிக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டு தான் போலாம் சாய் அப்படின்னேன். இப்படி யோசனை பண்ணிட்டு, பாபு 5:20 தான் ட்ரெயின் வரும், கொஞ்ச நேரம் படுத்துட்டு போலாம். டேய் ஜோசியத்தை நம்பி ட்ரெயின் விட்டுறது, கிளம்ப போலான்னு. 5:20 தான் பாபு ட்ரெயின் வரும், நீ வேணா பாரு. சரி வா போ, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம் சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நான் அவனை சிகரெட் குடிச்சிட்டுலாம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ட்ரெயின் வரல. ட்ரெயின் அங்க அலாரம் அடிக்குது. பாபு டைம் என்னான்னு கேட்டான். 5:20. சரி நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டான். இவங்க எப்படி யோசிச்சு சொன்னாங்க நான் எனக்கே தெரியல. ஆனால் அவர்கள் அந்த நிலையில் தான் இருந்தார்கள். இது மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஜாதகமாக உள்ள வராங்க, ஜாதகத்தை கூட கையில வாங்கல. வாங்க வாங்க அதான் உட்காருங்க, உங்க 2வது பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு வந்தீங்களான்னு கேக்குறான். எப்படிறான்னு, ஒரு சின்ன கணக்கு தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. லக்னம் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அங்க பாருங்க ஜாமக்கோல் ஓடுது பாருங்க, எடுத்து அப்படி ஒரு கடிகாரத்துல ஜாமக்கோல் வரைஞ்சி வச்சிருக்கான். ஏதோ ஒரு கால்குலேஷன், அவருடைய கணித முறை அவருக்கு புரிஞ்சு போச்சு. நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அதனால இந்த பணம் சம்பாதிப்பதற்கு இது தொழில், நிறைய தொழில் இருக்கு சார் உலகத்துல, எத்தனையோ தொழில் இருக்கு, அது செய்யலாமே. ஜோதிடம் என்பது நல்ல யோசனை பண்ணி பாருங்க.
10 ரூபா கொடுத்து வரானோ 10 லட்சம் கொடுத்து வரானோ எதுக்கு சார் வரான்? எதுக்கு வரான்? நீ ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்திருவேன் தானே வரான். நீ ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்திருவேன். அவங்கிட்ட 4 லட்சத்தி 5 லட்சத்தி வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டாது என்ன? திருப்பூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தர் பேங்க்ரப்ட், பேங்க் ஏல விட போறான், காசே கிடையாது. திடீர்னு ஒருத்தருங்க ஒரு 25 ஐயருங்க வந்தாங்க, பின்னாடியே இன்னொரு ஜோசிகார் வந்தாரு. நான் நின்றுட்டே தான் இருக்கிறேன். பெரிய யாகம் நடத்துவாங்க 2 நாள். எவ்வளவு செலவு? 10 லட்சம் ரூபா. அட கிருக்கா, அந்த 10 லட்சம் ரூபாய் பேங்க் காரங்கிட்ட கொடுத்து காலில் விழுந்தா இன்னும் 2 வருஷம் டைம் கொடுப்பானே. இப்போ அந்த பேங்க் ப்ராப்பர்ட்டி சேர்ந்து போச்சு. இதுக்காக கைமாத்து வாங்கின 10 லட்சத்துக்கு கடன். ஜோசியர் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு கார் ஏறி. எதை நம்பி வருகிறார்கள் நம்மளிடத்துல? நீ ஏதாவது நல்லது செஞ்சிருவேன், எனக்கு உன்னால் எனக்கு ஏதாவது விடுவி கிடைக்காதா என்னுடைய பிரச்சனைக்குன்னு வராங்க. அங்க போய் எனக்கு தெரியல, அது உங்களை சார்ந்த, உங்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நான் யாரையும் குறை சொல்ல, இயல்பான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் எப்படி பயணப்படுகிறீர்களோ அதே போல பயணப்படுங்க. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், பஞ்சபட்சியில இதை சாதித்து விடலாம், அதை சாதித்து விடலாம், இப்படி கணக்கு போட்டுருவாங்க, தூக்கலாம். நோ டவுட் அபவுட் இட். ஐயா போட்டிருக்காருங்களா பஞ்சாட்சர மந்திரம், சரிங்களா? இதுல 3 வார்த்தையில ஒருத்தரை கொண்டு முடியும். 3 எழுத்த மாத்தி போட்டா கொண்டு முடியும். இங்க உட்காந்து செய்வேன் அந்த வேலையை. 3 எழுத்து, நாவும் யாவையும் சி கூட மாத்தி போட்டா வேலை முடிஞ்சது. ஆனா இது எதற்கு? என்ன பண்ண போறீங்க? இது அவன் கோமநாண்டி பண்ணான்னா எதுக்காக பண்ணானா, அவன் உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை அவன் மாத்திக்கிறதுக்கு பண்ணிட்டான். நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம். நீங்க பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாயா சொல்லுங்க, சிவாய நம்ம சொல்லுங்க, ஒன்னும் தப்பு இல்லை. இல்லையா அந்த சூழலுக்கு போகணுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சன்னியாசம் வாங்கிக்கோங்க. சோறு இருக்காது. பஞ்சபட்சின்றது கர்மாவினுடைய உச்சந்தலையில கை வைப்பதற்கு சமம். சும்மா பாடம் எடுக்கலாம், 5000 ரூபாய் பணம் வாங்கலாம், வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக சொல்றேன்னா, நீங்க எல்லாம் அதில் போய் சிக்கிக் கொள்ள வேண்டாம். யார் பஞ்சபட்சியை தொடலாம் சார்? அப்படின்னா யாருமே பஞ்சபட்சி இந்த கலையே இல்லாம போயிருக்கும்ல. உண்மை, யார் தொடலாம்? சனி உச்சம் பெற்றிருந்தாலோ, சனி உச்சம் பெற்றிருந்தாலோ, 1, 4, 7, 10களில் சனி இருந்தாலோ, இல்ல இந்த 1, 4, 7, 10களாகி சனி உச்சம் பெறக்கூடிய துளாராசியாக வந்தாலோ எடுங்க கையில பஞ்சபட்சி. அதுக்கு உதாரணம் யார் தெரியுமா? வேற யாருங்க பின்னாடி உட்காந்துக்கிறார், ஜோதிட சாம்ராட் இவர் தான். சனி உச்சம் அவர் கேளுங்க. ஐயா சனி உச்சம் தானே? 7. இவங்க பஞ்சபட்சிக்கு, அதனால்தான் அவரால் மந்திரம் போட முடிஞ்சது. எனக்கு சனி நீசம், அதனால்தான் நான் எந்திரத்துக்கு பேர் கூட கொடுக்கல. அந்த யோகங்கள்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. சும்மா கிண்டலுக்கு தமாசா ஜாலியா எடுத்துங்க. இல்லமா, இதான் ரூல். சனி உச்சம் பெற்றிருந்தாலோ, சொல்லிட்டு இருக்கிறாங்க, சனி உச்சம் பெற்றால் சரி, அது 12 நீங்க உங்க கணக்கு. சனிக்கு 12 தெரியாது, சனி உச்சம் தான். 1, 4, 7, 10களில் சனி வலுத்திருந்தால் இந்த விஷயத்தை செய்யுங்க. இல்லைன்னா காணா போயிடுவீங்க. 1, 4, 10 வழுத்து இருக்கணும். ஆட்சியாக இருந்தாலோ அல்லது உச்சமாக இருந்தாலோ அல்லது சுபர்காலில் வாங்கி இருந்தாலோ, அந்த மத்த வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலோ, மத்த இந்த ஜோசி ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணீங்க. இத சொல்லி செஞ்சாங்க. எத்தனையோ டைம் சொன்னேன், வேணாம் வேணாம் தொடாதன்னு. அவங்க தாய் மாமா இவர் வேலை பார்த்தது வேற ஒரு கம்பெனில நல்ல பொசிஷன்ல வேலை பார்க்கறாங்க.
சொல்றேன், வேணாம் கையெடுக்காத ஐயா, இதை எடுத்தாதான் நான் தப்பிப்பேன். அட நீ செத்துரு, பிரச்சனை இல்லை, உன் குடும்பம் தப்பிக்கும். கேட்கல, எடுத்தாங்க. வழிமுறை என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு தெரியவே தெரியாது, ஆள விடு சாமின்னு வந்துட்டேன். இன்றைக்கு அவருடைய நிலைமை சாப்பிடுறது கஷ்டம். 2 குழந்தைங்க, மாந்தி உள்ள டைரக்டா என்ட்ரி எடுப்பார் சார். அப்படி இல்லைன்னா இந்த மைக்கு ஜோசியத்தெல்லாம் விட்டு போயிடுறேன். நான் கண் கூடாக பார்த்திருக்கிறேன். பஞ்சபட்சி, விஷ்ணுமாயா, நான் சொன்ன பாத்தீங்களா, வராகி வைத்து பூஜை பண்ணார். இவ்வளவு பெரிய சிலை உள்ள போற போது இருக்கு வராகி. கேட்டா சத்ரு ஜெயம். சத்ரு ஜெயத்துக்கு திருவக்கரை காலியை விட்டா வேற வழியே கிடையாது சார். எத்தனை இந்த மாதிரியான விஷயங்கள் நேரடியாக நம்மை தாக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை மறைமுகமாக கோவில்களில் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு டோசேஜ் வேணும் அந்த டோசேஜ் ஃபீட் பண்ணிருக்கான். அது போதுமானது. தலைவலி வந்தா பாராசிட்டமால் போதுமானது. இல்லைன்னா ஒரு ஆம்பிசிலின், ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு மேல எதுக்கு போகணும்? தேவையில்லையே. கேன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் சாதாரண தலைவலிக்கு எதுக்கு போய் வாங்கிக்கணும்? அது தேவையில்லாத பின்விளைவுகளை ஏற்படுத்தும். பஞ்சபட்சியை கையாளும் போது இந்த விஷயம் வேணும். அடுத்து ஐயா கேட்டாங்க இல்லையா, ஒரு கர்ம ஜாதகத்தை பார்க்க நேருகிறது. நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த ஜாதகத்தை எடுத்தோன்னா ஆரம்பிப்பான் பாருங்க, சார் எங்க தாத்தா சூசைட் பண்ணி செத்துட்டார் சார், எங்க அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சு சார், என் பொண்டாட்டி கீழே விழுந்து கால் உடைஞ்சி ஊனமாயிட்டா சார், எனக்கு 2 பசங்க சார், ஒரு பையன் ஊமை சார். எப்படி இருக்கும்? பலன் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? நீங்க ஜாதகம் போட்டு உங்களுடைய கோச்சார சந்திரன் அவருடைய ஜனனகால மாந்தியை தொடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜாதகம் அவுட்டு. ஜாதகம் நிக்கா சார். அதுபோல ஜாதகத்தை எடுக்கிறீங்க, சனி ராகு இணைவு, ராகு மாந்தி இணைவு, சனி கேது இணைவு, இந்த காம்பினேஷன்ல தசாபுத்தி நடக்குது. இதுக்கு பலன் சொல்றீங்க. யாருக்கா இந்த ஃபீல் இருக்கா? யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். உடம்பு பூரா அப்படியே ஊர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருந்திருக்கா? யாரு சும்மாவா? இவனுங்க சொல்ற மாதிரி அட்டையில போட்டுருக்குது, இது சயின்ஸ், இது அறிவியல் இல்ல ஆன்மீகம்னு சொல்றதா? எடுத்து பாருங்க. 7ஆம் பாவத்தில் ராகு இருந்து ரேவதி 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கக்கூடிய ஜாதகத்தை தொட்டு பாருங்க பார்ப்போம். பின் பக்கத்துல பாம்பு ஏறலன்னா இப்பயே மைக்க விட்டு போயிடுறேன். நம்முடைய ஒட்டுமொத்த கர்மாவை சொல்லக்கூடிய விஷயம் ராகுவும் கேதுவும். நிழல் கிரகங்கள், அது இருட்டு, இது ஒளி கிடைக்குது, இந்த கதையெல்லாம் தூக்கி குப்பையில போட சொல்லுங்க. கேது உங்க அம்மா வழி உறவுகள்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு வருவார். ராகு தந்தை வழி உறவுகள்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை கொண்டு வந்து சேர்க்கும். இதான் சார் டிஎன்ஏ. நாகர் சிலை கும்பிடுறான்ல, வேற ஒண்ணும் கிடையாது. எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம். இல்ல இது வந்து எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம். இதான் டிசைடிங் ஃபேக்டர். இத உள்ள போய் எடுத்தான் நம்மால. அதான் ஜோதிடம். அறிவியல்ல ப்ரூவ் பண்ண முடியுமா? என்னால முடியல. ஆனா என்கிட்ட அறிவியல் எல்லா விஷயம் இருக்கு. அதுக்கு மீறி நடக்குது தெரியாது. சப்தமி திதியில என்ன நடக்குதுன்னு எனக்கு என்னால அறிவியல்ல நிரூபிக்க முடியல சார். 22 ஆண்டுகள் செலவு பண்ணிருக்கேன். நான் செலவு பண்ண காசினுடைய அளவு பெருசு. வளர்பிறை பஞ்சமி திதியில நடக்கிறதுக்கும் தேய்பிறை பஞ்சமி திதியில நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப 2 ஒண்ணு தானே? 2 3 அறிவியல்ல இல்லையா? 2 சன்னு, 2 எர்த். இதுல டிஃபரன்ஷியேட் எங்க ஆகுது? வளர்பிறை பஞ்சமி சக்தி ஓட்டம், தேய்பிறை பஞ்சமி சிவன் ஓட்டம். அதனால தேய்பிறை அஷ்டமிக்கு காலபைரவர். மனசு நில்னஸ்ல இருக்கும். காலபைரவர் என்பது அது அடுத்து இன்னொரு விஷயம். இது ஓகேங்களா? இப்போ இந்த அறிவியலில்
எனக்கு தெரியலன்றதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் வந்து ஒரு கார்மெண்ட் வியாபாரி, சரிங்களா? இப்ப என்ன வந்து கடையநல்லூர்ல போய் என்ன மிளகா வியாபாரம் பார்க்க சொன்னா எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு தெரியாதுன்றதுனால அந்த மிளகா வியாபாரம் இல்லாம போயிடும். அப்படிதான் இருக்கு இவங்க பேசுற ஜோதிடம். என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டதோ அது அறிவியல். நிரூபிக்கப்படாத விஷயங்கள் இன்னும் உலகத்தில் பல்லாயிர கோடிக்கணக்காக புரண்டு கொண்டே இருக்கிறது. இது அறிவியலா? ஜோதிடம் ஆம். இது ஆன்மீகமா? ஆம். அறிவியலும் ஆன்மீகமா? ஆம். எல்லாத்துக்குமே ஆம். நீ போய் சொல்ற, நீ உண்மை சொல்ற, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதுபோல இந்த விஷ்ணு மாயா, பஞ்சவச்சி, சனி ராகு, ராகு மாந்தி, சனி கேது, இந்த விஷயத்த நடுவில் கேப் இருந்துச்சு. இந்த சனி ராகு, ராகு மாந்தி, சனி கேது அமைப்புகள் பார்க்கிற பொழுது மஞ்சத்தூள், கல்லுப்பு 2 போட்டு ஜாதகம் பார்த்த உடனே போய் குளிச்சிருங்க. ஏன்னு கேட்டாரு. மஞ்சள் என்ன? சனி. உப்பு என்ன? சனி. தர்ம கர்மாதிபதிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும். இவங்க 2 பேர் தான் நம்மளை கிளீன் பண்ணுவாங்க. அறிவியல்ல சொன்னோம்னா குரு பிரெயின், சனி உங்களுடைய செயல்பாடு எல்லாத்துக்கும் சனி. வேற வழியே இல்லை. சொல்லாமல் சன்னியாசம் கொள் போல இல்ல. இன்னும் 2 பேரும் பேத்தி இருக்குது, பார்த்துட்டு போலாம். இதனாலதான் இந்த குரு சனியும் இணைந்து இருக்கிற, குரு சனி தான் தர்ம கர்மாதிபதி. உண்மையாலுமே தர்ம கர்மாதிபதி காலபுருஷனுக்கு அவங்க தான். இவங்களை நீங்க உள்ள இன்புட் பண்ணிக்கிற பொழுது உங்களுடைய கர்மா கழியக்கூடிய அமைப்பு உண்டு. பௌர்ணமி காலத்தில் கடலினுடைய சீற்றம் சந்திரனால் பெரிதுபடுகிற பொழுது அங்க போய் குளிக்க சொல்லுவாங்க. முடிந்த போதெல்லாம் ஜோதிடம் ப்ரொஃபஷனலா பாக்குறவங்க கடல் நீராடுவது மிக சிறப்பு பௌர்ணமி காலங்கள்ல. போல இந்த விஷ்ணு மாயா இருக்குது, அது இருக்குது, ஏதோ காலில் ஏதோ சொன்ன நைனு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். பெரிய பெரிய குடுவையில எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். தாய்லாந்துல 500 ரூபா கொடுத்தா ஒரு பூதம் இறக்கி விடுவாங்க. திருப்பி அந்த 1000 ரூபாய் கொடுத்தா அந்த பூதத்தை திருப்பி அவனை கூப்பிட்டு வந்துருவான். ஒரு ஊசி சொருவாங்க சார், தங்கத்துல ஒரு ஊசி. இவனுங்க என்ன மாந்திரிகம், தங்கத்துல ஒரு ஊசி சொருவானுங்க. அங்க போய் ஓரமா உட்காருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கால் வரல அதே ஊசி எடுத்துட்டு போயிடுவான். கோல்டு நீடில். அதான் இந்த வியூ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மலேசியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலாயில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இங்க இருந்து போனதுதான். எங்க மலேசியா போயிட்டு வரட்டான், அனைவரும் போயிட்டு வரட்டும். நாங்களாம் போயிட்டான்னு சொன்னேன். நானு பொண்ணையெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். 90 ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதெல்லாம் நல்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு பெரிய கார் வருது, ஒரு 10 பேர் கூப்பிட்டு போறான், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்கிறான். நான் கேட்கறதெல்லாம் எனக்கு கிடைக்குது, எனக்கு நல்லா இருக்கும். அதுக்கு வந்து பட்ட அடி இருக்குது பாருங்க, அதெல்லாம் எங்க யார்கிட்டையும் சொல்லவே முடியாது. அந்த அனுபவத்தில் தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி ஐயா, அடுத்து வந்து இந்த கடையம் யோகி முருகன் ஐயா, ஆஜர் அரியூர் ஐயா வந்திருக்காரா? அரியூர் தளபதி வந்துட்டார். தப்பிச்சது எப்படி? தப்பிச்சு நீ தப்பிச்சது எப்படின்னா நம்மளுடைய கூட்டத்திற்கு அவரா வந்து உட்கார்ந்து அவரை தெரியுமா? அரியூர் தளபதி நாகராஜ் ஐயா. ஐயா வாங்க, இப்படி முன்னாடி வாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம காலைல 4:30 மணிக்கு பஞ்சாங்கம் வந்துடும் எல்லா குரூப்லயும். நன்றி. வந்துடும். மிகச்சிறந்த ஞானவான்
ஜோதிட ரகசியங்கள் டெய்லி ஒரு டிப்ஸ் போட்டே இருப்பாரு. இல்ல விடு அவர் அங்கேயே ஃப்ரீயா உட்காட்டும், அவங்க குரூப் இருக்கு. சரி, இப்போ கடையம் முருகன் ஐயாவோட ஸ்டூடெண்ட் ஒரு 3 பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கொஸ்டின்னா, செவ்வாயை வைத்து உங்களால் பிளட் குரூப் சொல்ல முடியுமா? இது எத்தனையோ மீட்டிங்ல சொல்லிட்டேன், கவனிக்கலையா என்னன்னு தெரியல. சரி பரவாயில்ல, சொல்லிடலாம். ஓகே ரைட், சொல்லிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாம் அறிந்தது அனைவரும் அறியட்டும். 8 வகையான ரத்த வகைகள் உண்டு. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏபி, ஓ நெகட்டிவ். இதேதான், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ். 6 குரூப் ஆச்சா? ஏ பி 1. 8 வகையான ரத்த வகை இருக்கு. இது போக ஒரு ரத்த வகை இருக்கு. இந்தியாலே மொத்தம் ஒரு 1200 பேருக்கு இருக்கு பிளட் குரூப். அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். ஜோசி டவுன்ல பாம்பே பிளட் குரூப்னு இருக்கு. அந்த பாம்பே பிளட் குரூப் வந்து வேற யாருடைய அவங்கள திருமணம் செய்ய முடியாது. பாம்பே பிளட் குரூப் கூட மட்டும் தான் திருமணம் செய்ய முடியும். அது வந்து ஆப்கான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பார்சிஸோட மிக்ஸ்அப் ஆன ஒரு 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 இனத்தவர்கள் அவர்கள். ஜோசிய சொல்ல முடியாது. செவ்வாய் இல்ல அங்க, அது பேரே பாம்பே பிளட் குரூப் தான். பேரே பாம்பே பிளட் குரூப் தான். சரி, இப்போ வளர்த்த ரத்த வகைகளாக எடுத்துக்கிறது ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ். செவ்வாய் 1, 4, 7, 10 இருந்தால் ஏ பாசிட்டிவ், A1 பாசிட்டிவ். காலப்புருஷன்லாம் இங்க இல்லவே இல்லை, நம்ம பொண்டாட்டி தான். நம்ம பொண்டாட்டிடா, ஜாதகனால நம்ம பொண்டாட்டி, அதனால எல்லாருக்கும் தான் பொண்டாட்டி. உங்களுடைய அந்த ஜனன ஜாதகத்திலே 1, 4, 7, 10 செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்தால் ஏ பாசிட்டிவ் அல்லது ஓ பாசிட்டிவ். அது இந்த ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேட் பண்றது அந்த 7ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்கு, 4ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்குன்னு நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கங்க. அதை பண்ணீங்கன்னா தெரியும். அதிக வலிமை வாய்ந்தது ஏ பாசிட்டிவ். சரி, இது வந்து இந்த செவ்வாய் ராகு தன்மையில் இருந்து, செவ்வாயும் ராகுவும் இணைந்து 1, 4, 7, 10 இருந்தா இந்த மிக்ஸ்அப் வரும். AB1, A1B பாசிட்டிவ். புரியுதுங்களா? ராகு உள்ள என்ட்ரி எடுத்தார்னா அந்த DNA உடைப்பார் உள்ள, அப்போ அது பிளஸ் ஆகும். எப்படி பிளஸ் ஆகும்? A1B பாசிட்டிவ் ஆகும். செவ்வாய் ராகு இணைவு, செவ்வாய் ராகு இணைவு, ஹியூமோகுளோபின் 14, 15 வயசுக்கு மேல இருப்பான். தேங்காயில தண்ணி பாக்குறாங்கல்ல, 17 இருக்கும் அவங்களுக்கு ஹியூமோகுளோபின். எடுத்து பாருங்க, செவ்வாய் ராகு கனெக்டிவிட்டி இல்லாம பூமிக்குள்ள தொடவே முடியாது. வாயில எல்லாரும் பேட்டரி இருக்கு இல்லையா, பேட்டரி செல்லு, அதை வாயில வச்சீங்கன்னா சுறுசுறுன்னு இருக்கும் பாருங்க. சாதாரணமா கேளுங்க, செவ்வாய் ராகு இணைவு இருந்தா இருக்கான்னு கேளுங்க, ஆமான்னு வாங்க. இங்க பாருங்க, ஆமான்றாரு. இருக்கா? உங்களுக்கு இருக்கா? உங்க பையனுக்கு அப்பதான் பூமியில கால் வச்சா பூமி பேசு நம்மளோட. பரணி பாரதியோட வாஸ்து அல்ல அது, பரணி பாரதியினுடைய கர்மா. பார்த்துட்டு வெளில பேசித்தான் வந்தேன். ராகு என்னோட ராகு பவர்ஃபுல்லா இருக்கு. ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பார்த்து சொல்லுங்க, 14 to 15 இருக்கும் அவருக்கு. இருந்தாதான் பூமிக்குள்ள கால் வைக்க முடியும். செவ்வாய் நீசமானவன் போய் எங்கேயாவது போய் தண்ணி பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். தேங்காய் உருளாது, செயினை இழுக்க முடியாது. புரியுதா தம்பி? வேற ஏதாவது டவுட் இருக்கா? பி பாசிட்டிவ். செவ்வாய் 1, 4, 7, 10 அமர்ந்து 6, 8, 12ஆம் அதிபதி சாரம் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 1, 4, 7, 10 அமர்ந்திருக்கு செவ்வாய். ஆனா 6, 8, 12 இருந்தா, 6, 8, 12ஆம் அதிபதி சாரம் வாங்கினா அந்த 1, 4, 7, 10 அது பி பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். இல்லையா 6, 8, 12 செவ்வாய் மறைஞ்சிருக்கா, அதுவும் பி பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். சரி, நீசனை நீசன் பார்த்தால், இப்ப செவ்வாய் வந்து நீசம் எங்கக்கா ஜோசிந்திரா சொல்லுங்க. செவ்வாய் நீசம் எங்க? கடத்துல நீசம். அருமையா அடிச்சாரு பாருங்க சார். குரு செவ்வாய் பார்வை நீசம் பெற்று
ஓ நெகட்டிவ், ஏதோ ஒரு நெகட்டிவ், கண்டிப்பா பி நெகட்டிவா இருக்காது. நெகட்டிவ். இந்த குரு செவ்வாய் நீசம் பெற்று ஒன்றுக்கொன்று பார்க்கிற பொழுது அந்த பெண், அந்த அது வந்து ஒரு பெண் ஜாதகம் இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களை இணைக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லா செவ்வாய் நீசம் கடகத்தில் இருக்குது, இல்ல செவ்வாய் தோஷம் இல்ல, அது இல்ல இது இல்லன்னு சொல்லி இணைச்சாங்கன்னா தாம்பத்தியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அடுத்து டெலிவரியில ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும். அல்லது பிறக்கக்கூடிய அந்த சந்ததியினர் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அவங்களுடைய 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் இதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? சரி. செவ்வாய் கேது இணைவு எந்த பெண் ஜாதகத்தில் இருக்கிறதோ, POCD ப்ராப்ளம், ஒயிட் டிசார்ஜஸ், அண்டர் அப்டமன் ப்ராப்ளம், irregular periods, இதெல்லாம் கம்பல்சரி இருக்கும். ஹார்மோன் டிஃபிஷியன்சி இதுல இருக்கு. டைம் ஆச்சாக முடிச்சிடலாமா? அப்போ இந்த செவ்வாய் கேது இணைவு வேற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் கேது மாந்தி இணைவு, SLE ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? நான் செவ்வாய் கேது மாந்தில ஒரு முகத்தை ஒரு சுழி சுழிச்சா இருப்பாங்க. ஒயிட் செல்ஸ் அதிகப்படும். WBC அதிகமாகும். இந்த ஒயிட் செல் அதிகமானவங்க விஷயம் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க, வெயில்ல போனா வயலட்டா மாறிடுவாங்க, பர்பிள் கலர்ல மாறுவாங்க. எனி டைம் அந்த ஆர்கான்ஸ் எப்போ வேணா நின்னுடும், யாருக்கு தெரியாது. இதுக்கு மெடிசனே கிடையாது. இருக்கிற வரையும் ப்ரொலாங் பண்ணலாம், ஸ்டெராய்டு கொடுப்பாங்க, கண்டினியூ பண்ணலாம். ஜாதகத்தை எடுத்து பாருங்க, செவ்வாய் கேது மாந்தி கண்டிப்பாக இருக்கும். SLEக்கு மட்டும் தனியா பாண்டிச்சேரியில போய் உட்காந்து அங்க மட்டும் தான் 2 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ நான் பார்த்த காலங்களில் மேபி இப்ப அதிகமா இருக்கலாம். செவ்வாய் கேது இணைவு, செவ்வாய் நீசமாகி கேதுவுடன் இணைவு, கர்ப்பப்பை கண்டிப்பா ரிமூவ் பண்றோம். கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக தொந்தரவுகள் உண்டு. அதுல ஒண்ணு தப்பிக்கும். யார் தப்பிப்பாங்கன்னா, ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் அது அமர்ந்தா தப்பிப்பாங்க. ஏன்னா உச்சமாகிடும் நவாம்சத்துல. கரெக்டானா? எனக்கு ஜோசிந்திரா சொல்லுங்க, நீங்க பாட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றது சரியா தப்பானு எனக்கு தெரியல. எது ஐனிக்கு செவ்வாய் ராகு, செவ்வாய் ராகு இணைவு ஏற்பட்டு செவ்வாய் திசை நடக்கிற பொழுதோ ராகு திசை நடக்கிற பொழுதோ நிச்சயமா ஹைப்பர் பிபில மாட்டுவாங்க. அது எந்த கிரக எந்த ராசியில் அமர்வதுன்றதை பொறுத்து. நிலராசியில மாட்டிச்சுன்னா தப்பிச்சாங்க, காத்து ராசியில மாட்டிச்சுன்னா ஊதி விட்டுரும். நெருப்பு ராசியில இருந்தா பிரச்சனையே இல்லையா, அல்சர் வந்துடும், ப்ராப்ளம் இல்லை, சாப்பிட வேண்டியதே இல்லை, பிபி வராது. இருக்கா பிபி? எத்தனை மாத்திரை? 1 or 2? டெல்மா 40 20யா? ஆம்லாங்க. நீர் ராசியில இருந்தா எக்கோஸ்பிரின் சாப்பிடுறீங்களா? எக்கோஸ்பிரின் அதாவது பிளட் வந்து தின்னா இருக்கும், ஃப்ளோ அதிகமா இருக்கும். காயம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, காயம் பட்டா ரத்தம் ரொம்ப ஃபாஸ்டா வெளில வரும். செவ்வாய் ராகு இணைவு. ஐயா நிறுத்திட்டுமா? போதுமா? செவ்வாய் ராகு இணைவு, செவ்வாய் ராகு இணைவு ஏற்பட்டு குருவினுடைய பார்வை பெற்றால் கொலஸ்ட்ரால் கண்டிப்பா உண்டு, பிளட் திக்னஸ்ல இருக்கும், அவங்க எக்கோஸ்பிரின் சாப்பிடுவாங்க. சனி மேல சந்திரன் ஏறினாவோ சந்திரன் மேல சனி ஏறினாவோ ஹார்ட் பிளாக். இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இல்ல சார், பாடி அனாட்டமி.
இது மாதிரிதான் அமைப்புகள் இருக்கும். அப்படி ஜாதகத்தை பார்த்துதான் இது இது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்த்துதான் இது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இதை வைத்துதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யாரு, என் உடம்புல என்ன இருக்கு, என் அனாட்டமி என்ன, நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் எங்க போவேன், எப்படி இருப்பேன், இப்படின்ற விஷயத்திற்கு தான் நம்ம கோமநாண்டிங்க தேடி தேடி இந்த ஜோசியத்தை எடுத்தாங்களே ஒழியா தொழில் செய்வதற்காக அல்ல. இதை தேடி தேடி நாங்கெல்லாம் பயணப்பட்டு இருக்கிறோம். அதான் சொன்னேன்ல, செவ்வாய் ராகு, ராகு எங்க கன்ஜெக்ட் ஆகி 1 4 7 10லயோ அல்லது செவ்வாய் உச்சம் பெற்றோ இருந்தா A1B பாசிட்டிவ்ல வரும். செவ்வாயோட வலு எடுத்துக்க மணி, எல்லாமே ராகுது, செவ்வாய் ராகுதான். முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வாங்க கடையா, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, நேத்து வந்துருக்க. வாங்க. எதுக்குமா மறுபடியும் பரிகாரம் சொல்லுவா? இல்ல சரி, இப்ப மணிமா கேட்டாங்க செவ்வாய் கேது இணைவு அப்படின் போது, செவ்வாய் அதாவது ராகு ஒன்றை விரிப்பது, கேது என்பது ஒன்றை சுருக்குவது. அப்படின்னும் போது கேது சுருக்கும் செவ்வாய. அப்ப இந்த செவ்வாய் கேது இணைவு இருக்கிறவங்க அப்படின்னா 2 விஷயம் எடுக்கலாம். இப்ப இந்த POCD ப்ராப்ளம் இதெல்லாம் 42 டேஸ்ல கேரண்டியா தட்டி சொல்லலாம். 42 டேஸ்ல செம்பருத்தி பூ இருக்குல்ல, ரெட் கலர் செம்பருத்தி பூ, அதோட பெட்டல்ஸ் எடுத்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் பெட்டல் போடணும். பெட்டல் போட்டா அது ரோஸ் கலர்ல மாறும் அந்த தண்ணி. அத மெட்டல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. தண்ணி கொதிச்சதை மெட்டல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா உள்ள நடந்துக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம் விஷயம் நீங்க சில்வர்லயோ அலுமினியத்திலே போடும்போது மறுபடியும் சேஞ்ச் ஆகும். கண்ணாடி அதை சேஞ்ச் பண்ணாது. அதனால மறுபடியும் அதை கண்ணாடி டம்ளர்ல போட்டு 1 டிராப் சிட்ரிக் ஆசிட், அதாவது இது எலுமிச்சம்பழம் விடும்போது அந்த தண்ணி பர்பிள் கலர்ல மாறும். அந்த பர்பிள் கலர்ல மாறுற தண்ணிய 48 நாள் வெறும் வயிற்றுல அந்த பெண் குடித்துட்டு வரணும். கேரண்டியா POCD ப்ராப்ளம் கிளியர் ஆகும். யூட்ரஸ்ல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும். இதனாலதான் அந்த காலத்துல வீட்டில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத பெண்கள், அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் கம்பல்சரி ஒரு டைம் பழனி கூட்டு போவாங்க. பழனி கூட்டு போய் 1 கிலோ 2 கிலோ பஞ்சாமிர்தம் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு ஊட்ட வேண்டியது. பஞ்சாமிர்தம் மிகச்சிறந்த தீர்வு. பெண்களினுடைய கர்ப்பப்பை பிரச்சனைக்கோ ஆண்களினுடைய வீரியத்தன்மைக்கோ பஞ்சாமிர்தம் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மெடிசன் கிடையாது. ஐயா ரிசர்வ் கிடைச்சிருக்குல்ல. சித்தநாதன் இருக்குங்க ஆன்லைன்ல, இல்ல வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப ஒரு குழந்தை இருக்கு, நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து இந்த ஸ்கூலுக்கு போகும்போது இல்ல காலேஜுக்கு போகும்போது 2 ஸ்பூன் கொடுங்க, இந்த பிரச்சனை தீந்துரும். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு செவ்வாயை கொண்டுட்டாங்க. 11 குழந்தை 13 குழந்தை பெற்று கிளவி யாருக்காவது யூட்ரஸ் இறங்குச்சா? இறங்கல. இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா 40 வயசுக்கு அப்புறம் யூட்ரஸ் இறங்குதுன்றாங்க, ரிமூவ் பண்ணுன்றாங்க. எல்லாருக்கும் 8 வகையான பெண்களினுடைய அதிதீவிர சக்திக்கு 7 விதமான ஒரு திரவங்கள் பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் சுரக்கும். பெண்ணை ஒரு பெண் தீர்மானம் பண்றது, அவங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்னா அவங்களுடைய கர்ப்பப்பை அது செவ்வாய் தான் டிசைட் பண்ணும். அதே போல ஆணினுடைய மஸ்குலின் எனர்ஜி ரெண்டுக்குமே செவ்வாய் தான். ஃபெமைன் எனர்ஜிக்கும் செவ்வாய் தான், மஸ்குலின் எனர்ஜிக்கும் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எந்த அளவுக்கு தீவிரப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவனும் நல்லா இருப்பான். இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் ஸ்திரீ தீர்க்கம்னு ஒரு பொருத்தம் பார்க்கிறோம். ஸ்திரீ தீர்க்கம்னு ஒரு பொருத்தம் பார்க்கிறோம்ல, அந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இதை வைத்துத்தான் இருக்கும். ஸ்திரீ தீர்க்கம்னா என்னன்னா, ஆணாக இருந்தால் முழு ஆணாக, பெண்ணாக இருந்தால் முழு பெண்ணாக இருப்பானா, அல்லது அந்த ஸ்திரீ தீர்க்கத்துக்கு இந்த ஸ்திரீ தீர்க்கம் ஒத்து வருமா, முரண்பட்டு இருக்காதா, வீரியப்படாதா? இந்த ஸ்திரீ தீர்க்கத்திற்காகத்தான் அறுபடை கோயில்கள். ஒன்னொன்னு ஒரு விதமான சாரா வானா பாவா 6 எழுத்து 6 கோயில்.
ஒன்னொன்னுக்கு ஒரு விதமான தன்மைகளை அங்கங்க வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க அடுத்த சந்ததியினுடைய உருவாக்கத்தை சொல்வதற்கு. இப்ப செவ்வாய் மருதாணி வச்சுக்கிறதுல எந்த பொண்ணும் இல்லையா, அரப்பு போட்டு குளிக்கிறது இல்ல. கரெக்ட். பேத்தி குளிக்கா, மக குளிக்கா, கிளவிங்கள சொல்ல. அரப்பு வச்சுக்கிறது இல்ல, மருதாணி வச்சுக்கிறது இல்ல. மருதாணி எல்லாம் கம்பல்சரி வீட்டுல அரைச்சு அந்த கிளவிங்க வச்சிரும், எல்லாத்துக்கும் எடுத்து வைப்பாங்க. மருதாணி வச்சுக்கிறது இல்ல. அதுதான் சொல்லுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல யாருமே. சரியா? காலையில சாயந்தரம் தலைவாரி தீபம் ஏத்த சொல்லுவாங்க. எதுக்கு தீபம் ஏத்துறது? எதுக்குங்கம்மா? யாருக்கா தெரியுமா? சாமி கும்பிடுறதுலாம் இல்ல. நீங்க காலையில அந்தி சந்தியில ஏத்துக்கிற பொழுது சூரியனுடைய மறைவும் உதயமும் வெளி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய காற்றழுத்த மண்டலங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். உன் வீட்டுல அந்த டென்சிட்டி ஆஃப் ஏர் பிராணன் அதிகப்படும். நீ தீபம் ஏத்துனீங்கன்னா அது வெப்பமாயி இலகுவாகும், அதை சுவாசிக்க முடியும் ஈஸியா. உங்களோட எனர்ஜி லெவல் அதிகப்படும். அதுக்குதான் தீபம் ஏத்துறது. தண்ணி வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாது. டேய் கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து பஞ்சு பாத்திரத்துல. தண்ணியினுடைய தன்மை நீங்க என்ன விஷயம் உள்ள போடுறீங்களோ அதை தக்க வச்சுக்கோ. ஒரு கோவில் அதனாலதான் கோயிலினுடைய வடகிழக்கு மூலையில ஈசான்யத்துல புஷ்கரணி வைப்பாங்க. அந்த கோயிலில் என்ன சக்தி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது கிடைக்கிறதோ அதனுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த புஷ்கரணி இழுத்து வச்சுக்கும். அது வழங்கும். அதே போல ஐயா டைம் ஆயிட்டுதான் அவருக்கு. ஐயா முடிச்சிடறேன். சோ நான் அவருக்கு டைம் ஆயிட்டுனாங்க. பேசிட்டே போலாம். வாய்ப்பு மண்டபத்துக்கு தான் டைம் ஆச்சு. அது நம்மளாம் வெளியே போயிட்டு தான் ஆகணும். ஐயா ஓகே முடிஞ்சதுங்க. ஆக இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நம்ம குரூப்ல நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசலாம். சோ அதனால நான் சொன்ன விஷயங்களை எதை செய்யக்கூடாது ஜோதிடர்கள் அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு தன்மையில இருங்க. அது போதுமானது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.